தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். நாம் தமிழர் கட்சி சொந்தங்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியும் சந்தோஷ செய்தியும் தான் இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலில் சீமான் அவர்களுக்கு கரும்பு விவசாய சின்னத்தை புடுங்கிட்டு அதுக்கப்புறம் மைக் சின்னத்தை கொடுத்துருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. அதே மாதிரி கரும்பு விவசாய சின்னத்தை வந்து ஒரு கேவலமான ஒரு கட்சிக்கு கொடுத்து அந்த கட்சி கிட்டத்தட்ட ஒரு இடத்துலையும் 10,000 7,000 6,000 ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான செய்தியா இருக்கு. இந்த நிலையில இந்த வாட்டி கரும்பு விவசாய சின்னத்தை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் மணிப்பூரை சேர்ந்த இந்திய குடியரசு கட்சிக்கு கரும்பு விவசாய சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருக்கு தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. ஆனா என்ன இன்னொரு சந்தோஷமான செய்தி அப்படின்னா இந்த சின்னமானது வாக்குப்பெட்டியில வராது அப்படின்றது தான் ஒண்ணு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமதாஸ் அத்வாலே அப்படின்றவர் ஒன்றிய அமைச்சர், அவரோட கட்சி தான் இந்த இந்திய குடியரசு கட்சி. இந்த கட்சி வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்து அங்கம் வகிக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். எனவே வந்து அக்கட்சி தமிழ்நாட்டில் தனித்து போட்டியிட வாய்ப்பும் இல்லை. அக்கட்சிக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கும் இல்லாததால் இங்கு தொகுதிகள் ஒதுக்கவும் வாய்ப்பில்லை. எனவே தமிழ்நாட்டில் ஏற்கலப்பையோடு இருக்கும் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னம் மட்டும் தான் வாக்கு எந்திரத்தில் இருக்கும், கரும்பு விவசாயி இருக்காது அப்படின்றது ஒரு செய்தியா இருக்கு. ஆனா இவங்க மட்டமான ஒரு பிறவியா இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேணுட்டு கரும்பு விவசாய சின்னத்தை ஏதாவது ஒரு இடத்துல வச்சு அந்த இடத்துல ஓட்ட பிரிக்க பார்ப்பாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா இங்க நடக்காது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மைக் சின்னத்தை புடுங்கின போதே சீமானவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் தான் இருந்துச்சு. அந்த 20 நாள்ல தமிழ்நாடு முழுக்க எடுத்திருப்ப அந்த சின்னத்தை சேர்த்து கிட்டத்தட்ட 8% வாக்கு வாங்கிறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எனவே சீமானவர்களுக்கு நீங்க என்ன செஞ்சாலும் அவர் வென்று காட்டுவார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அவர் கேட்கிற சின்னத்தை நீங்க கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.